வணக்கம். செலிபிரிட்டி வொர்ஷிப் சிண்ட்ரோம் இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக நம்ம இளைஞர்கள் மத்தியில் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இந்த நோயினுடைய அறிகுறிகள் தான் வந்து நமக்கு தொடர்ந்து தென்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது என்ன, எதனால, இதை எப்படி இதுலேருந்து நம்ம இளைஞர்களை காப்பாற்றணும், குறிப்பாக இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்து 4ஆம் தேதி வரப்போகுது. அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு இளைஞர்களை வந்து எப்படி இந்த நோய் தாக்கும், ஏற்கனவே தாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த நேரத்தில் இது ஒரு பெற்றோர்களுக்கான ஒரு வீடியோ தான். மெயினா பெற்றோர்கள் வந்து இந்த நோயிலிருந்து தங்கள் குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இப்போ முதல்ல அது என்னன்னு பார்ப்போம். அதாவது செலிபிரிட்டி வொர்ஷிப் சிண்ட்ரோம், அல்லது வந்து இதையே வந்து இன்னும் நவீனப்படுத்தி சொல்லணும், இல்லை அதை கொஞ்சம் சுருக்கி ஃபோக்கஸ்டாக சொல்லணும்னா ஹீரோ வொர்ஷிப் சிண்ட்ரோம் அப்படின்னு பேரு. இது என்னன்னா, உளவியல்ல மற்றும் மீடியா சர்க்கிள்ல இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் விரும்புகிற என்னுடைய ஆதர்ச நாயகனான செலிபிரிட்டி, அவர் வந்து சினிமா ஸ்டாராக இருக்கலாம், இல்லை கிரிக்கெட் ஸ்டாராக இருக்கலாம், இல்லை எந்த ஃபீல்டாக இருக்காது கூட இருக்கலாம். அதாவது அவர் ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும், அவருடைய ஃபேனா இருக்கணும் நான். ஸோ இந்த சூழல்ல வந்து அவரை பற்றிய சதா நினைப்புடன் அவரோட வாழ்க்கையை வந்து மற்றவங்களோட ஒப்பிட்டு, அதே மாதிரி அவருடைய வாழ்க்கையை என்னுடைய ஒப்பிட்டுக்கிட்டு, என்னுடைய வாழ்க்கையை வந்து அவருடைய வாழ்க்கையாக நினைத்து வாழ்கிற இந்த மனநிலை தான், இதுக்கு பேர் தான் வந்து செலிபிரிட்டி வொர்ஷிப் சிண்ட்ரோம். இன் அதர் வேர்ட்ஸ், ஒரு செலிபிரிட்டியை வந்து நீங்க ஒரு காட் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறீங்க, ஒரு பெடஸ்டல்ல வச்சு அவர் வந்து ஒரு கடவுளுக்கு இணையான ஒரு பொசிஷன்ல நீங்க அவரை வச்சுட்டு, நீங்க அவருக்கு ஒரு பக்தர் மாதிரி, அதாவது அன்கொஸ்டினபிள் டிவோட்டி அப்படின்றோம். அதாவது ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க. அந்த உங்களுடைய செலிபிரிட்டியை, உங்களுடைய ஹீரோவை, உங்களுடைய ஆதர்ச நாயகனை வந்து அவர் என்ன பண்ணாலும் அதை அப்படியே நீங்க ஏத்துக்குவீங்க. அவர்கிட்ட ஏன் எதுக்கு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி அவர் தவறுதலே செய்ய கூடாதவர், அவர் ஒரு இன்ஃபாலிபிள், அதாவது அவர் வாழ்க்கையில தவறுலாம் செய்ய மாட்டாரு. அவர் நம்ம செய்வோம், மற்றவங்களாம் செய்வோம், ஆனா அவர்கிட்ட தவறு என்பதே அவர்கிட்ட இருக்காது. அதே மாதிரி தோல்வி என்பதே அவர்கிட்ட நிச்சயமா இருக்காது, அவருக்கு தோல்வியே கிடையாது. அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹீரோவையோ அல்லது ஒரு செலிபிரிட்டியோ நான் நினைச்சேன்னா அதுக்கு பேர் தான் இந்த செலிபிரிட்டி வொர்ஷிப் சிண்ட்ரோம்னு பேரு. இது வந்து இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து பாக்குறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே இது ஆரம்பிச்சிச்சு விஜய் விஷயத்துல. இப்ப அது வந்து எந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குன்னா, இப்ப வர வீடியோக்கள் மற்றபடி சோசியல் மீடியா போஸ்டுங்கள் எல்லாம் பார்க்கும்போது, இப்போ ஒரு கால் நமக்கு வந்து தேர்தல் கணிப்பை பத்தி நமக்கு இப்போ ஒன்றும் ஐடியா இல்லை, ஏன்னா அது இன்னும் 4ஆம் தேதி வெயிட் பண்ணோம். ஆனா இப்ப வர தகவல்கள் பிரகாரம் இப்ப எந்த கட்சி தோத்து போகுது அல்லது ஜெயிக்குது அப்படிங்கிறது கட்சியில வந்து திமுக அதிமுக காரவங்க எல்லாம் வந்து அதை ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி தோல்வி வந்து சகஜம். அவங்க பழைய வாழ்க்கையில, பழைய அரசு தேர்தல் வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு வெற்றி தோல்விலாம் சகஜமா நடந்துட்டு பார்க்கலாம். ஆனா இதுல இந்த புது பிளேயராக இருக்கிற தாவேகா என்று சொல்லப்படுகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தொண்டர்களும் அந்த ஃபேன்களும் தான் வந்து இப்ப இந்த நோயால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சமீபத்துல வர இந்த போஸ்டுகள் இருக்கு இல்லைங்களா, சோசியல் மீடியா போஸ்ட், இதுல எல்லாமே வந்து விஜய் ஆல்ரெடி வந்து முதல்வராக வந்துட்ட மாதிரியும், மந்திரி சபைலாம் அமைச்சிட்ட மாதிரியும், அவர் வந்து பதவியே ஏற்றுட்ட மாதிரியும், சும்மா 4ஆம் தேதி ஃபார்மாலிட்டிக்காக அந்த ரிசல்ட் வரும், அதனால அன்றையில இருந்து அவர் முழு நேர முதல்வர்ங்கிற மாதிரியான அந்த ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இமேஜ் கிரியேஷன் அல்லது இந்த மேனுஃபேக்சர்ட் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, விஜய் ஆல்ரெடி ஹஸ் ஒன் த எலெக்ஷன், அவர் வந்து முதல்வராகவே ஆயிட்டாரு, அவர் வந்து தோற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தோற்க மாட்டார், அவர் தோற்கப்படாத தெய்வ நிலையில் இருப்பவர் அப்படிங்கிற இந்த உணர்வால் உந்தப்பட்ட இந்த விஜயனுடைய அந்த ஃபேன்ஸ் வந்து பெற்றோர்களை வந்து ரொம்ப தொல்லை பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த எலெக்ஷன் அன்னைக்கே வந்து பெற்றோர்களெல்லாம் தொல்லை பண்ணி, நீங்க அங்கதான் ஓட்டு போகணும், ஓட்டு போடலன்னா உங்களை ஒரு வழி பண்ணிடுவோம், இல்லை நாங்க வந்து ஏதாவது பண்ணிடுவோம், நீங்க ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்க அவங்கள பூத்து கொண்டு போனதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இது எல்லாமே வந்து இந்த செலிபிரிட்டி வொர்ஷிப் சிண்ட்ரோத்தோட சிம்டம்ஸ் தான். இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறோம். ஆக இப்ப இதுல என்ன பண்ணணும்னா, பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு. இப்ப இந்த ஒரு சிண்ட்ரத்துல வந்து இவங்க ஏற்கனவே முடிவுலாம் எடுத்துட்டாங்க, விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கு மாறான முடிவு யதார்த்தத்துல வந்தா இவங்க என்ன பண்ணிக்குவாங்கன்னு நமக்கே தெரியாது. எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பா கூட போவாங்க. தனியா இருந்தாங்கன்னா என்னென்ன தங்களுடைய உடம்புல வந்து காயங்களை ஏற்படுத்திக்குவாங்க, திடீர்னு ஒரு முடிவுகள் வருவாங்க, அங்ஸைட்டி ஏறும், டிப்ரெஷன் ஏறும், பிபி ஏறும், இதெல்லாமே வந்து உடல் அளவுல இதெல்லாம் நடக்கும். மன அளவுல வந்து they will take any decision, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெசிஷன் கூட போவாங்க. அதனால இப்ப நம்ம இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணோம்னா, இந்த வரப்போட 2-3 நாள்ல, இந்த 4ஆம் தேதிக்கு முன்னாடி அவங்க செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை இருக்கு. தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களை வந்து தனியா விடாதீங்க. அவங்கள்ட்ட தினமும் ஒரு உரையாடல் நடத்துங்க. இந்த மாதிரி அவங்க குறிப்பா விஜய் ரசிகர்களா இருந்தா நீங்க என்ன உரையாடல் நடத்தணும்னா, தம்பி தங்கச்சி இங்க பாருங்க, வாழ்க்கையில வந்து வெற்றி தோல்வியெல்லாம் சகஜம்தான். அது வெற்றி தோல்வி வந்து முழுவதுமாக நம்மகிட்டே கிடையாது. அது வந்து விளையாடுற பிளேயர்ஸை பொறுத்து அது மாறும். அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க வந்து ஒரு டைம்ல உங்க எக்ஸாம்ல வந்து கம்மியான மார்க் எடுத்தா இல்ல ஃபெயில் ஆனா என்ன பண்றீங்க, அடுத்த அரியர்ல அதை எழுதி பாஸ் பண்றீங்க தானே. அதே மாதிரி இப்ப இதுல 40 மார்க் எடுக்கிறதுக்கு 35 எடுக்கிறீங்கன்னா அடுத்த என்ன பண்றீங்க, 40 எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க.
ஆக வெற்றி தோல்வியோ நீங்க வந்து எக்ஸாம் டைம்லயோ ஸ்கூல்ல எல்லாமே வந்து மிக இயல்பா நீங்க இதை எதிர்கொள்றீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நீங்க எதிர்கொள்ளணும். இதுல வந்து நீங்க இதுக்கு மேல வந்து ரொம்பவும் திங்க் பண்ண ஆரம்பிச்சு நான் வந்து தோல்வியே வந்து ஒத்துக்க மாட்டேன். விஜய் தோத்தாலும் சரி, விஜயனுடைய கட்சியில உள்ளவங்க தோத்தாலும் சரி, அவங்க ரிக்வயர்ட் நம்பர்ஸ் வந்து எடுக்கல, அல்ல ஆட்சி அமைக்கலன்னு சொன்னா நாங்க வந்து என்ன ஸ்டெப் வேணாலும் எடுப்போம், நாங்க வந்து எந்த எல்லைக்கும் நாங்க போவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பெற்றோர்கள் என்ன பண்ணோம், ஆனா டெய்லி பேசிஸ் அவங்ககிட்ட தொடர்ந்து ஒரு மணி நேரம் பேசுங்க. வெற்றி தோல்வி சகஜம் தான் தம்பி, அதே மாதிரி வெற்றி தோல்வி நம்ம கிட்ட கிடையாது. ஒட்டுமொத்தமா வந்து 5 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் எடுக்கிற முடிவுக்கு நம்ம மட்டும் நான் போட ஓட்டோ இல்லை நான் போடாத ஓட்டோ எப்படி அது வந்து அதை முடிவை மாற்றும். 5 கோடி பேருங்களா அப்படி திங்க் பண்ணிருக்கணும். அதனால இது ஒட்டுமொத்தமா 5 கோடி தமிழர்களுடைய முடிவுங்கிறதால நம்ம எதிர்பார்த்த முடிவு வராம இருக்கலாம். அதனால அப்படி வந்தா நீங்க அதை ஸ்போர்ட்டிவா எடுக்கணும். அடுத்த தடவை அவர் ஜெயிப்பாரு, அடுத்த தடவை அவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நீங்களே வழி சொல்லுங்க. அது மாதிரி உங்க கட்சியை வடிவமைங்க. வெற்றி தோல்வி சகஜம் தான், அது ரெண்டுமே எதோ இருந்தாலும் ஈக்குவலா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லி வளங்க. ரெண்டாவது, தினமும் வந்து 1 மணி நேரம் அவங்களோட உரையாடுங்க. அவங்கள வந்து தனியா விடாதீங்க, தனி ரூம்ல விடாதீங்க, செல்போனோட ரொம்ப நேரம் இருக்க வைக்காதீங்க. அவங்க வீட்டுல வந்தா கூட அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களோட பேசுங்க. அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒரு படம் பாருங்க, இல்ல ஒரு கேம் ஆடுங்க, ஒரு உரையாடல் பண்ணுங்க, இல்ல நீங்க ஒரு கதை சொல்லுங்க, அவங்களோட கதை சொல்லி கேளுங்க. இந்த மாதிரி தான் வந்து அவங்களோட அட்டென்ஷனை வந்து டைவர்சிஃபை பண்ணணும். அதாவது அவங்க ஒருமுக குறிப்பிலே இருப்பாங்க. அந்த விஜய் தாட்டு இல்லை எலெக்ஷன் தாட்டு இல்லை டிவிக்கு தாட்டிலே இருக்கிறவங்கள கொஞ்சம் மடைமாற்றி நீங்க என்ன பண்ணணும்னா உரையாடல் மூலமாக அவங்களோட நீங்க கன்ஸ்ட்ரக்டிவா என்கேஜ் பண்ணுவதன் மூலமாக அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி அதை ஒரு டைவர்சிஃபை பண்ணி வச்சீங்கன்னா நிச்சயமாக வந்து அவங்க ஓரளவு இதை யதார்த்தத்தெல்லாம் உணர்ந்துவாங்க. சரி, அம்மா அப்பா நம்மளோட பேசுறாங்க, எலெக்ஷன் முடியும் போது எலெக்ஷன் டைம்லயே நம்ம பேச்சை கேட்டாங்க, அவங்க அட்லீஸ்ட் கேட்டதாக அவங்க நம்மகிட்ட ஒத்துக்கிட்டாங்க, நம்ம சொன்ன கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க ஓட்டு போட்டும் மீறி அந்த வெற்றி பெறலன்னா அது அவங்க தப்பு கிடையாது, அது தமிழக மக்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்க முடியும்ன்றதால அதை ஒத்துக்க வைங்க. நீங்க பேசுங்க, உரையாடல் பண்ணுங்க, உறவாடுங்க. உரையாடல், டயலாகிங், உறவாடுதல், பில்டிங் ரிலேஷன்ஷிப், இது ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி வெற்றி தோல்வி இரண்டும் சகஜம்தாங்கிறத வந்து சொல்லுங்க, சொல்லியே வளருங்க. எப்போதுமே வந்து ஒரு நாணயத்தை திருப்பி போடும்போது ப்ராபிலிட்டி வந்து 50% வந்து 50% தலை விழுதுங்களா, அதே மாதிரி வாழ்க்கையில வந்து என்ன செஞ்சாலும் 50% வெற்றி 50% தோல்வி அப்படிங்கிறது ப்ராபிலிட்டியில ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லி அவங்கள வந்து சென்சிட்டைஸ் பண்ணணும். சென்சிட்டைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். அதனால நீங்க நினைச்சா, பெற்றோர்கள் நினைச்சா அதை செய்யலாம். மூணாவது மிக முக்கியமானது வந்து அவங்க விஜயை பத்தி இப்ப பார்க்கணும், இந்த தாவாக்காவை பத்தி எலெக்ஷன் ப்ராசஸை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அதுலயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஸோ அதை வந்து மறுபடியும் அந்த ஃபீல்டுக்கு அவங்க கொண்டு போயிடும். நீங்க அவங்கள வந்து ஹெல்ப் பண்றங்கிற மாதிரில அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ராஜா, எல்லாம் நல்லதான் நடக்கும் அப்படி இப்படின்ட்டு நீங்க வந்து அவங்க ஃபீல்டுக்குள்ளே உள்ள போனீங்கன்னா அது இன்னும் ஃபர்தரா அதே இதை நினைக்க சொல்லும். ஸோ அதுல இருந்து அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுங்க. ஒரு கேம் ஆடுங்க, ஒரு கிரவுண்டுக்கு வாக்கிங் கொண்டு போங்க, உரையாடல் பண்ணுங்க, ஒரு கதை சொல்லுங்க. இந்த மாதிரியான அந்த அட்டென்ஷனை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அதன் மூலமாக தான் வந்து இந்த செலிபிரிட்டி வர்ஷிப் சின்றத்துல இருந்து இவங்களை திசை திருப்பணும். நம்பிக்கை கொடுங்க. அதே சமயம் வெற்றி தோல்வி ரெண்டும் சமந்தான்னு சொல்லுங்க. நீங்க தான் எங்களுக்கு சொத்து, எங்க மற்றவங்க விஜயோ இல்லை அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சிகளோ எங்களுக்கு சொத்து கிடையாது, நீங்க தான் எங்களுடைய நேரடி சொத்துங்கிறதால உங்க மேல நாங்க கவலையா இருக்கிறோம், உங்க மேல நாங்க வந்து அதீத கவலைப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி வளர்க்கணும். அப்பதான் வந்து இந்த சின்றத்துல இருந்து நீங்க அவங்களை வெளிக்கொண்டு வர முடியும். இல்லாட்டி வந்து 4ஆம் தேதி மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கு வரதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த விஷயங்களை செஞ்சு அவங்க அந்த சின்றத்துல இருந்து காப்பாற்றி எடுக்கணும். ஏன்னா அவங்க நம்ம குழந்தைங்க, அப்புறம் வேற சில்ட்ரன்ல, அதனால அவங்கள பாதுகாக்க வேண்டியது, அவங்களை முறைப்படி வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறதால தயவு செஞ்சு இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டு அவங்கள வந்து அந்த அவங்களுக்கு வர அழிவில இருந்து அவங்களுக்கு வர இடர்ல இருந்து அவங்களை தொடர்ந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிற ஒரு பாவம். அடுத்தடுத்த அமர்வுல வேற ஒரு விளைநிலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.